இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்து. களி கூற. ஓ, வசனம் மறந்துட்டீங்களா? திரும்பி சொல்லுவோமா? இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தரின் பிறப்பின் செய்தியை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம்? கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது 3வது அட்வென்ட் சண்டே. கர்த்தருடைய வருகை, அவருடைய பிறப்பை குறித்து மெயின்லைன் சர்ச்சஸ்லாம், லுத்ரன், சிஎஸ்ஐலாம் இது 3வது அட்வென்ட் சண்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சண்டேயில் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் கர்த்தர் அவருடைய பிறப்பிலும் அந்த பிறப்பின் சார்ந்த ஒரு காரியங்களிலும் அதிலிருந்து பலவிதமான நற்செய்திகள், சுகம் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம் இருதயத்தை ஒருமனப்படுத்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை தாங்க. ஏதோ நாங்கள் வந்தோம், ஆராதனை நாங்கள் கலந்து கொண்டோம், பாடல் பாடினோம், செய்தியை கேட்டோம், கடந்து சென்றோம் இல்லாதபடிக்கு நீர் எங்களிடத்தில், விசேஷமாக என்னிடத்தில் என்ன பேச சித்தமாயிருக்கிறீர். உங்களுக்கு இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் உம்மை கிட்டி சேர இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை தாங்க. என்னிடத்துல குற்றங்கள், குறைவுகள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து இந்த வேளையில உம்முடைய சமூகத்தில் நேராக நான் வருகிறேன். என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையும் எல்லாவற்றையும் நீங்க ஒருமனப்படுத்துங்க அப்பா. என் சிந்தை அங்கே சிதறாதபடிக்கு கிருபையாய் இருந்து வார்த்தை தெளிவாக என்னிடத்தில் பேச நீ கிருபை தரப்போவதற்காக நன்றி சொல்கிறோம். ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் உருக்கமாய் ஜெபிங்க. கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். அவரிடத்துல உங்களுடைய கேள்விகளெல்லாம் வைங்க, பதில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தினத்திலே பரிசுத்த தேவனை நாங்கள் பரிசுத்தமாய் ஆராதிக்க எங்களை பரிசுத்தப்படுத்த போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறாச்சா. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களுடைய இருதயத்தை நீ திறப்பீராக. எங்களுடைய கண்களை நீ திறப்பீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. மராத மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் வாழ்த்துதலோடு இந்த நித்திய கிருபை சபையிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சபையில் எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு காரியம் சொல்லிட்டு தான் நம்ம போவோம் செய்திக்குள்ள. ஒரு சபையில் எப்பவுமேனா அது எந்த சபைன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சகோதரர்கள் தான் கத்தோலிக்கர்கள். அவங்க சபையில் வந்து என்ன ஒரு நாள் ஒதுக்கி வைத்து நம்ம பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணி நம்ம பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, நிவர்த்தி செய்யறதுக்கு என்னுடைய பாவ அறிக்கையை என்ன பண்ணோம், அது ஒரு குண்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போயிட்டு என்னுடைய பாவத்தை என்ன பண்ணுவேன், அறிக்கை செய்வேன். யார்கிட்ட? அங்கே ஒரு ஃபாதர் இருப்பார், பாதிரியார் இருப்பார். அந்த பாதிரியார்கிட்ட என்னுடைய பாவத்தையெல்லாம் நான் அறிக்கை செய்தால் அவர் என்ன பண்ணுவார்,
அவர் ஜெபிச்சுட்டு அதுக்கு ஏதான ஒரு பரிகாரம் சொல்லிடுவாரு. அது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. அது மாதிரி தான் ஒரு மகன் என்ன பண்ணா, போயிட்டு காதுல போய் சொல்றான், ஃபாதர் பக்கத்து வீட்டு கோழியை நான் திருடிட்டேன், எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு, அதனால நான் என்ன பண்ணேன் ஃபாதர். நீ என்ன பண்ண கோழி திருட்டினியா, சரி நீ ஒரு 5 தடவை அவங்கள வாழ்க வாழ்கன்னு சொல்லிடு. யாருன்னு தெரியுதா? வாழ்க சொல்லிட்டு $5 என்ன பண்ணு, அதான் $5 காணிக்கையா போட்டுட்டு போ அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்த்த வந்தான். அவன் வந்து, ஃபாதர் நான் பக்கத்து வீட்டு பன்னியை திருடிட்டேன். நீ பன்னியை திருடிட்டியா, சரி நீ 10 தடவை வாழ்கன்னு சொல்லிட்டு $10 காணிக்க போட்டுடு. கொஞ்ச நேரம் கழிச்சு உணர்த்த வந்தான். ஃபாதர் இந்த மாதிரி நான் எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிற மாடை திருடிட்டேன். ஃபாதர் என்ன சொல்லியிருப்பாரு? கோழிக்கும் பன்னிக்கும் சொன்னது என்ன, வாழ்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு 5 இவனுக்கு 10, மாடு திருடவனுக்கு எவ்வளோ, சரி 100ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபாதர் எதுவுமே சொல்லலையா. லைட்டாக ஸ்க்ரீனை தள்ளிட்டு என்ன கலர்ப்பா அந்த மாடுன்னு கேட்டாரான். லைட்டாக ப்ரௌனு வெள்ளை. டேய் உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருக்க, அது எங்கள் வீட்டு மாடு அப்படின்ட்டாரான். அதனால் நம்ம என்ன காரியங்கள் செய்தாலும், என்ன பாவங்கள் செய்தாலும் யார்கிட்டையும் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, மன்னிப்பு பெறவே முடியாது. 2 பேருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாரு, காசை போட்டு போன்றாரு. ஏன்னா கோழி அவருது இல்ல, பன்னியும் 3வது யாருது? அப்ப அவர் மன்னிச்சாரா? அங்கதான் அவருடைய சுயம் வெளிப்பட்டது. என்னைக்கு நம்மளுடைய பாக்கெட்ல ஒருத்தன் கை வைக்கிறானா அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா நம்ம சுயம். கர்த்தர் என்ன பண்றாரு, என் பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து என் பாவத்தை எடுத்து போட்டு நான் புதிய சிருஷ்டியா மாறதுக்கு கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பை தான் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பயா சந்தோஷமா இருக்கீங்களா? என் பாவங்களை போக்க கர்த்தர் வந்திருக்கிறார். என் துக்கங்களை போக்க கர்த்தர் வந்திருக்கிறார். என்னை புது சிருஷ்டியாக மாற்ற கர்த்தர் வந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். நம்ம உள்ளத்தில் பிறக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம உள்ளத்தில் பிறக்கும் பொழுது புதிய புதிய காரியங்களை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14 வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14 வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்னொரு வாட்டி தெளிவா நிறுத்தி நிதானமா நம்ம கவனிக்க போறோம். திருப்பியும் வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. மகிமையாகவே இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மகிமையாய் நம்மளை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அது என்ன காரியம் நம்ம முன்னாடி பார்க்கறல, அப்புறமா பார்க்கிறோம். முதலாவது இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும். இன்னைக்கு நம்ம கிருபையை பார்க்கிறோம், அப்புறமா சத்தியத்தை பார்க்கிறோம். கிருபையினாலும். எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? கிருபையினாலும். புதிய ஏற்பாடுல கிருபை என்று அதிகமா சொல்லப்படலை. ஆனா இந்த வசனத்துக்கு அப்புறமா கர்த்தருடைய பிறப்பு வந்தது, அவருடைய கிருபை அதிகமாக பேசப்பட்டது. கிருபை அப்படின்னா என்ன? அது ஒரு பெரிய காரியம். அது கிடைக்கிறது நம்மளுக்கு ஒரு வரம் மாதிரி. ஆனா அந்த கிருபை எங்க சொல்லப்பட்டிருக்குது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த வார்த்தை அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது. திருப்பி வாசிக்கிற அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? பிதாவினிடத்திலே
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது. அந்த வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை மாம்சமாக மாறியது. மாம்சமாகி கிருபையிலும். எங்க கிருபை வருது? இப்ப நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்கள். லூக்கா அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நல்ல கவனமா கேளுங்க. தேவதூதன் அவளை நோக்கி, யார்கிட்ட? மரியாள் கிடத்துல. மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். என்ன வந்தது? என்ன வந்தது? யார் இடத்துல இருந்து வந்தது? அப்ப அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்தது? அது எப்ப மாம்சமாச்சு? அந்த மாம்சம் ஆனோனே இங்க மரியாளுக்கு அந்த தேவ தூதன் சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய், கிருபை பெற்றார். அப்ப இங்க அந்த வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கிருபை யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மரியாளுக்கு முதல்ல தேவதூதன் சொன்னோன்னே எதுவுமே சொல்லல. அப்புறமா தான் உனக்கு இயேசு பிறக்க போகிறான்ல. தேவதூதன் வந்தனே, கிருபை பெற்றவளே, எடுத்தோனியே கிருபை. திருப்பி வாசிப்ப அந்த வசனத்தை. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அந்த கிருபை அவளுக்குள்ள வந்தோனே அந்த பயம் அவளை விட்டு நீங்கினது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நிறைய பயம் இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில கூட தொட்டதுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோம். சிலதெல்லாம் துணிகரமா பண்ணுவோம். அது வேற. தொட்டதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். இந்த காலை வெளியில அந்த கிருபை உங்களை நோக்கி வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களை நோக்கி வருகிறது. ஏனால் அந்த கிருபை நமக்காக வந்தது. அல்லேலூயா. நமக்காக வந்தவர். அடுத்த வசனம் நம்ம பார்த்து, நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 14 வசனத்துல என்ன பார்த்தோம்? சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது சத்தியம் என்ற முதல்ல கிருபையை பார்த்துட்டோம். சத்தியம் என்றனால கர்த்தருடைய வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லலாம், அது உண்மைன்னு சொல்லலாம், அது தீர்க்க தரிசனம்னு சொல்லலாம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கர்த்தருடைய வார்த்தை, சத்தியம் எல்லாமே. கரெக்டா? சத்தியமும் கர்த்தருடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தினால எழுதப்பட்டது தான் யாரு? நம்ம கரங்களில் இருக்கிற வேதாகமம். அப்போ கிருபையை பார்த்தாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்குது? சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சரி, அப்போ சத்தியத்துல இருக்குது. தேவதூதன் மரியாள் கிட்ட சொல்லும் போது கிருபை பெற்றவளேன்னு சொல்லியாச்சு. அடுத்தது சத்தியத்தினாலும் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்ட்டு தேவதூதன் மரியாளுக்கு சொல்றது. அப்ப அந்த சத்தியம் சொல்லப்பட்டிருக்கணும்ல. எடுத்து வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இன்னொரு வாட்டி வாசிமா. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இங்க நிறைவேறிச்சா? இங்க சொல்லப்பட்ட வார்த்தை அங்க என்னது? தேவதூதன் யார்கிட்ட வந்து என்ன சொல்றாரு? மரியா இடத்துல சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? இம்மானுவேல். நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த காலத்துல ஏசாயா வாழ்ந்த காலத்துல ஏசாயா
எரேமியா, ஒபேதியா, ஓசியா, இந்த மாதிரி நேம் தான் வரும். இம்மானுவேல். அப்போ அந்த காலத்துல இது நான் சொல்றது வந்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டதிலிருந்து கேப்ரியல் தூதன் வந்த காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 600 இருந்து 700 வருடங்கள் கேப் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 600 இருந்து 700 வருடங்கள் கேப். அப்போ முன்னாடியே அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக தெளிவாக சத்தியம் சொல்லப்பட்டது. எப்படி இந்த இம்மானுவேல் பேர் வந்தது? நான் உட்காந்து யோசிக்கும் போது, இப்போ என்னுடைய முன்னோர்களுக்கு முன்னோர் என்ன சொல்லுவாங்க? கன்சாமி, முன்சாமி, ராசாயா, புரியுதா? அந்த காலத்துல பேரு. அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா எல்லாம் ராபர்ட்னு பேர் வச்சிருப்பாரா? இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரெண்டியான நேம் இருக்காது. அப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்ட காலத்துல இம்மானுவேல் என்ற பேர் வந்து ஒரு புது பேர் தான். உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? அப்போ அப்போவே எவ்வளவு இந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க போறாருன்னு பொதுவா சொல்லிட்டு போயிடலாம். நேமோட அதுவும் பெரிய ட்ரெண்டியான நேமா இம்மானுவேல் சொல்லிட்டு தீர்க்க தரிசனங்கள் 700 வருடங்களை கழித்து நிறைவேறப்பட்டு இருக்கிறது. எடுத்து வாசிங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அங்க என்ன போட்டிருந்தது? இங்க என்ன போட்டிருக்குது? இயேசு. அந்த இம்மானுவேல் தீர்க்கமாய் இங்க யாரா மாறுகிறார்? இயேசு. இம்மானுவேலுக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்புறம் இயேசு யாரோட வந்து இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய சத்தியம் உண்மையாகவே சத்தியமான வார்த்தை, கட்டு கதை இல்ல, புராணங்கள்ல எதுவுமே கிடையாது. இது வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதே வார்த்தை தான் யோசேப்பு என்ன பண்ணா? பயந்துட்டு இருந்தான். அதுவும் இருக்குது, எடுத்து வாசிங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். 20ல இருந்து வாசிங்க, 20ல இருந்து வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில். யாரு? கர்த்தருடைய தூதன். முதல்ல யார் சிந்தித்துக் கொண்டிருக்கையில்? யோசேப்பு. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய். இங்க நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட தெரியுமா? மீண்டும் தேவதூதன் அந்த வார்த்தையை, இந்த தீர்க்கதரிசனத்தை மீண்டுமா யோசேப்புக்கு என்ன பண்றாரு? சொல்றாரு. அது வாசிமா. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திருப்பியும் சொல்றேன், இது கட்டுக்கதைன்னா நான் என்ன எழுதுனேன்ட்டு பிரதருக்கு தெரியாது, பிரதர் என்ன எழுதுவாருன்ட்டு அவருக்கு தெரியாது. ஆனா 3 பேரும் ரிலேட் ஆகிற மாதிரி எழுதுறோம்னா அது பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இல்லாம எழுதவே முடியாது. புரியுதா? புரியுதா? நான் ஒரு புத்தகம் எழுதுறேன்னா என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் எழுதுவேன். இந்த புக்கில் இருந்து ஒரு வாழ்க்கையே அந்த புத்தகத்தில் ஒரு கண்டினியூட்டியாக நீங்கள் பார்க்க முடியும்னா அது பார்க்க முடியாது. அது எங்கே பார்க்கணுன்னா நம்மளோட சத்தியத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் நம்ம படிக்கும் பொழுது கர்த்தர் ஒன்றுக்குள்ள ஒன்று நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்.
வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். யோசேப்புக்கு சொல்லும் போது அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. இது நான் என்ன பண்ண போறேன், எப்படி பண்ண போறேன்னு அவனுக்கு தெரியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. இங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி நடத்திட்டாரு. யாருக்கு? ஜகரியாக்கு. அந்த சம்பவம் தெரியல, எடுத்து வாசியுங்கள். அதே லூக்கா 1:13 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. யோவான் என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த குடும்பமும் வேதனையில் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதே மாதிரி தேவதூதனால் உரைக்கப்பட்ட ஒரு குழந்தை யோவான் பிறந்தாப்ல. அந்த யோவான் தான் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொண்டு. எப்படியெல்லாம் தேவன் என்ன பண்றாரு? each and everything is planned according to his will. அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தெளிவா சொல்லி இருக்கிறார். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, சகரியாக்கு தேவதூதன் சொல்றாப்ல, நான் அவன் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கிறாப்ல. வாசிங்கள் அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். அது 19 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னோடே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். யாரு? தேவதூதன் அனுப்பப்பட்ட வந்தேன். யார்? தேவனால. இப்போ வாசிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். ஆமென். இந்த வசனத்தை ஏன் நான் படிக்க சொன்னேன்னா, இதே சகரியா தேவதூதனால் சொல்லப்பட்ட போது அவன் முன்னாடி என்ன பண்றான் தெரியுமா? நான் முதிர் வயதனா இருக்கிறேனே, இதுக்கு மேல எனக்கு நடக்குமா நடக்காதா? பா இப்படியேதான்ப்பா ஆபிரகாம் சொன்னாப்ல. ஆபிரகாம் இதென்ன சொன்னாரு? இவ்வளோ வயசாயிடுச்சு, எனக்கு இதுக்கு மேல வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அப்போ உனக்கு முன்னோர்கள்ல இதே காரியங்கள் நடந்தது. நீ ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல, நீ ஒரு ஆசாரியன், ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல போய் நீ தேவனை நீ ஆராதிக்கக்கூடிய தகுதியில் இருக்கும் பொழுது உனக்கு சத்தியம் அறியாமல் இருக்கலாமா? முன்னோர்களுக்கு நடந்த அந்த அற்புதத்தை தேவ தூதனாலே சொல்லப்படுகும் பொழுது நீ அதை விசுவாசிக்கணுமா? விசுவாசியாமல் இருப்பாயா? அதே தூதனை கிட்ட போய் கேட்கிறாப்ல, நான் முதிர் வயதனா இருக்கிறேன். என்ன பண்ணாரு? இப்போ வாயை கட்டினது யாரு? தேவன் இல்ல. யார் கட்டினா? தேவதூதன். இனிமேலும் நீ இந்த காரியங்கள் நிறைவேறும்படி உன் வாய் அடைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தூதன் நினைச்சா உங்க வாயையும் அடைக்கலாம், உங்களுடைய வாசல்களை அடைக்கலாம். ஆனா கர்த்தர் எப்போதும் உங்களை அடைத்து வைக்க மாட்டார். திறப்பில நிற்க வைக்கிற தேவன் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயத்தை திறப்பார், உன் கண்களை திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாவற்றையும் திறக்கிற தேவன் யாரு? நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க சகரியா சொன்னதுனால அவன் வாய் அடைக்கப்பட்டது. டக்குன்னு யோசேப்பு உஷாராயிட்டான். தேவதூதன் சொல்லும் பொழுது அவன் அவன் தன்னுடைய மனைவியை சேர்த்து கொள்ள அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான்? மனமில்லாமல் இருந்தான், ஐயப்பட்டான். தேவதூதன் சொன்னோன்னே இது எப்படி ஆகும்னு யோசேப்பு கேட்கவே இல்லை. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சகரியா பண்ண தப்ப யோசேப்பு பண்ணலை. இது எப்படி ஆகணும்னு தேவதூதன் தெளிவா சொன்னோன்னே அவன் மனைவியாக மரியாதையை சேர்த்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லி புரிய வைக்கும் பொழுது உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த சந்தேகத்தின் ஆவியை போட்டுக்கொண்டே இருப்பான். இது நீ கேளு, இது நீ கேளு, இது எப்படி ஆகும், இது சாத்தியமா, இது நடக்குமா, இது நடக்காதே, இது எப்படி ஆகும்? கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். அவர் செய்ய முடிக்க வல்லவர். அவருடைய கை குறுகி போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னார்னா அதை செய்து முடிப்பார். என்னன்னா ஜெக்கரியா மாதிரி வாய் கொடுக்காம அவருடைய சமூகத்தில் நீ விசுவாசமாயிரு. நீ தோணன்னு கேட்டுட்டு இருந்த அதே தேவதூதன் இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்பான். எதுக்கு வந்து நிற்பான்? பா, எங்க ஜனங்கள்லாம் கர் பூ மாறி. ஹல்லேலூயா. ஆமா, நீ விசுவாசிட்டு கதவு தர நிக்க மாட்டான், விசுவாசியாமல் கதவு தரங்க வந்து நிப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அந்த பிறப்பின் நற்செய்தியை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அந்த பிறப்பின் மாதத்திலே நம்மளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. மெசேஜ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு அதே வாசிப்போம். யோவான் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த மகிமை நம்மளுக்கு ஏற்ற மகிமை. பிதாவின் மகிமை மாம்சமாகி பரிசுத்த ஆவியினாலே மரியாளின் மேல் நிழலாடி வந்தது. யாராலையும் ப்ரூவே பண்ண முடியதில்லைங்க. அந்த காலத்தில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏஐ டெக்னாலஜி இல்லை. இந்த வீடியோவில் இந்த இதிலலாம் வருது, ஏதோ டச் பண்ணி எரேஸ் பண்ணால் இருக்கிறது இல்லமா ஆயிடுது, இல்லாமல் இருக்கிறது இருக்கிறதா வசனம் மாதிரியே வந்துடுச்சு. பூட்டுறதும் திறக்கிறதும் பூட்டுறதும் அந்த மாதிரி ஆயிடுச்சு டெக்னாலஜி. பிசாசு என்ன பண்ணுவான்? அவனுடைய மகிமையை பயன்படுத்தி நிறைய கொண்டு வருவான். ஆனால் என்ன டெக்னாலஜி, என்ன சயின்டிஃபிக் எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியினாலே மரியாளை பிரசவித்து கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்திற்கு அவர் ஜீவ ஒளியாய் வந்தது யாராலையும் ப்ரூவ் பண்ணவே முடியல. ஹல்லேலூயா. எந்த சயின்டிஸ்ட்னாலும் இது பொய்ன்னு நிரூபிக்க முடியல, இது இப்படி தான் நடந்ததுன்னு நிரூபிக்க முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா காரியத்தையும் செய்யறது கொடுக்குற ஞானமே யார் இடத்துல இருந்து வந்தது? கர்த்தர் இடத்துல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம கொஸ்டினே செய்ய முடியாது. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல டெக்னாலஜி எல்லாம் பெருகும், புத்தியெல்லாம் பயங்கரமாக பெருகி கொண்டே போகும். ஆனால் எல்லாமே நம்ம ஆவிக்குரிய ஜீவித்திற்கு ரட்சிப்பு கொண்டு வரும் வழி இல்லை. நம்மளுடைய ஆத்துமாவை கெடுத்து போகிற மேக்சிமம் 90% நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போடக்கூடியதான காரியங்கள் தான் வரும். இதுதான் நடக்கும். கர்த்தருடைய வருகைக்கு எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு இருப்பார். எல்லா விதமான தீமையிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? விலக்கி காப்பார். அப்பொழுதுதான் இந்த வசனம் சொல்லுது, மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை குறித்து பார்த்துட்டோம். கர்த்தர் பிறந்துட்டாரு, இந்த உலகத்துக்கு வந்துட்டாரு, அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன பண்றாரு? செய்கிறார். அவருடைய முதல் அதிசயமே என்னது? காணா ஒரு கல்யாணம். அது அதிசயம்.
ஆனா கர்த்தர் முதல்ல சுகத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? நிறைய இருக்குது. முதல் சுகம் என்ன? நான் சொல்றேன், பேதுரு ஏன் இயேசு 3 வாட்டி மறுதலிச்சான்? ஆ? 3 வாட்டி பேதுருவை என்ன பண்ணிட்டான்? பேதுருவை கிறிஸ்துவை மறுதலிச்சிட்டான். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமியாரை சுகப்படுத்திட்டாரு. என்ன ஆமென்றீங்க? புரியுதா இல்லையா? நம்ம சுகத்தை குறித்து பார்க்குறோம். பேதுருடைய மாமியாரை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துறதுனால தான். இது பைபிள் இல்லைங்க, ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. பேதுரு இயேசு கிறிஸ்து 3 தடவை மறுதலிச்சிட்டான். என் மாமியாரை காப்பாற்றி விட்டு என்னை எவ்வளோ திட்டு வாங்க வச்சிங்க, அதனால் எனக்கு உங்களை தெரியாது. நீ ஒரு வாட்டி தான் என் மாமியாரை காப்பாற்றுனீங்க. என் பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்காப்புல. நீ ஒரு வாட்டி தான் என் மாமியாரை காப்பாற்றுனீங்க. நான் 3 வாட்டி எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இது சத்தியத்தில் இல்லை, சொல்கிறேன். ஏன்னா கண்ணெல்லாம் அப்படியே லைட்டாக சுருங்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒன்று மாமியாரோ மாமனாரோ மருமகள் ஏதாவது ஒன்று போட்டால் டக்குன்னு தெளிவாயிடுவாங்க. அதனால் நான் இதான் நினைக்கிறேன். இப்போது கர்த்தர் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் மட்டும் இல்லை, அநேக சுகத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். நிறைய செஞ்சது சுகத்தை தான் அவர் செஞ்சிருக்கிறார். நிறைய பேருக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்காரு. கண்ணு இல்லாதவங்களுக்கு பார்வையை கொடுத்துருக்கிறாரு. அதாவது நடுவில் கண்ணு போனவங்களுக்கும் பார்வை கிடைத்தது. பிறவியிலே கண்ணு போனவனுக்கு அது எவ்வளோ பெரிய அற்புதம். டாக்டர்ஸால கூட செய்ய முடியாது. ஏன்னா இவர் பிறப்பிலே அந்த விழி அவருக்கு இல்லைங்க, அதனால அது வைக்க முடியாது. இதுதான் டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் கோடி கோடியாக கொட்டுங்க, அவங்களால அந்த கனெக்ஷனை கொண்டே வர முடியாது. ஆனால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நடுவில் கண் பார்வை போனவனுக்கும் பார்வை கிடைத்தது. பிறவியிலேயே கண்கள் இல்லாமல் பிறந்தவனுக்கும் அப்போ அவருடைய சாயலாய் நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஊர்ப்பு வேணும்னு அவருக்கு தெரியும். இல்லாததை இருக்கிறவராக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தேவனை நம்ம கையில் இருக்கும் பொழுது, இல்லாததையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இருக்கிறத குறித்து மறந்துடுறீங்க. என்னைக்கு இருக்கிறத குறித்து நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இல்லாததை கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்ப்பார். உன் சரீரத்தில் ஆண்டவர் எவ்வளோ சுகத்தை பலத்தை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பேருக்கு அது இல்லாமல் இது இல்லாமல் இருக்கிறாங்க. இருக்கிறத வச்சுட்டு கர்த்தருடைய மகிமைக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இருக்கிறத வச்சுக்கிட்டு கர்த்தருடைய மகிமைக்காக நான் என்ன பண்ணிடுறேன்? அதையும் வச்சுக்கிட்டு எனக்கு கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, முதுகு வலிக்குது, தலை வலிக்குது, கண்ணு வலிக்குது. கம்ப்ளைண்ட் 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 கம்ப்ளைண்ட். நம்மளுக்கு சரீரம்னு ஒன்று இருந்தா பலவீனம் இருக்கதா செய்யும். பலவீனம்னு ஒன்று இருந்தா சுகவீனம் வரதா செய்யும். ஆனா எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தையே உங்களுக்குள்ள வரல. என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் இறக்கும்னு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த பலன் உங்க உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை கர்த்தருடைய பலன் உங்களை அபிஷேகமாக இறங்கும். என்னென்னலாம் உங்க சரீரத்தில் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுவார். உன் சுகவீனங்கள் எல்லாம் போகும். மான் கால்கள் போல துள்ளி குதிக்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னும் நம்மளுடைய சுகவீனத்தையே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு இது ஆகல, எனக்கு அது வர, எனக்கு காலிலான காலில் வந்து அப்படியே சுருன்னு குத்துது. பலவீனம் இருக்கும், பலவீனம் இருக்கும். இயேசுவின் நாமத்தினால அந்த பலவீனத்தை நான் கட்டுகிறேன்னு சொல்லி
நீங்க விசுவாசமா நீங்க கட்டி ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? எப்படி பயன்படுத்துறீங்க? கர்த்தர் வார்த்தையினால நிறைய பேசியிருக்கிறார். அதே பார்ப்போம். 14 வசனம் திருப்பி வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது வரைக்கும் பழைய ஏற்பாடு காலங்களில் இது வரைக்கும் எழுதப்பட்டதெல்லாம் அவருடைய மகிமையை கண்டோம். ஒரு காலமும் பிதாவை முகமுகமாய் தரிசித்தது கிடையாது. அவருடைய மகிமையை கண்டோம், அவருடைய முகத்தை கண்டோம்னு போட்டிருக்கா? இல்ல. மோசே காலத்திலிருந்து அநேக காலங்கள்ல, ஏன் ஆபிரகாம் காலத்திலிருந்து கூட, ஏன் ஆதாம் காலத்திலிருந்து கூட அவன் சத்தத்தை தான் கேட்டான். சத்தத்தை உணர்ந்தார்கள். வெளிச்சம் மகிமையாய் அவர்கள் பார்த்தார்கள். என்ன, அந்த முச்செடி அக்கினியினால தேவன் என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். மேகங்கள் மூலியமாக. நான் பைபிள் இருந்தா பேசுறேங்க, அப்படியே பார்க்காதீங்க. எப்படி எப்படிலாம் தேவன் வெளிப்பட்டார் ஜனங்களுக்கு, அதை குறித்து பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? மேகங்கள் மூலியமாக என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். புகை, ஸ்மோக், அது மூலியமாக வெளிப்பட்டார். நெருப்பு மூலியமாக வெளிப்பட்டார். இப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருந்த தேவன், தொடர்ந்து வாசியுங்கள். 15. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஏனெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அது வரைக்கும் மகிமையின் மகிமை மேல் மகிமையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவர் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை வார்த்தையாய் இருந்த மாம்சமாக்கி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கும் முகமுகமாய் தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் நம்மளுடைய ஜனங்களுக்கு செஞ்சார். நம்மளுடைய காலத்தில் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை, இந்த பாக்கியம் உண்மையாகவே பெருசுங்க. ஆபிரகாம் குறித்து சத்தியத்தை பார்க்குறோம், தீர்க்கதரிசனமாக சொன்ன ஏசாயா குறித்து பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குறோம். ஆனால் அவங்க இயேசு கிறிஸ்துவை காணலை. புரியுதா? அவங்க இயேசு கிறிஸ்துவை, அவங்க மகிமையை மட்டும்தான் கண்டாங்க. ஆனால் நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. கிறிஸ்து இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க தேவன் நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் உங்களால் அது விவரிக்கவே முடியாது. நிறைய ஊழியக்காரங்களாம் சொல்லியிருக்கேன், நான் இப்படி பார்த்துருக்கேன், அப்படி பார்த்துருக்கேன்னு. அதுக்குள்ளே நான் வரல. ஆனால் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் பார்க்கணுன்னா. நீங்கள் பார்த்துருங்க, உங்கள் ஆவியில் நீங்கள் உணரப்படுவீங்க. ஆனால் உங்களால் விவரிக்கவே முடியாது. இப்படி தான் அவருடைய ரூபம்னு வெளிப்படுத்தலாம் போட்டிருக்குது. ஏன்னா நம்ம சத்தியம் உண்மையுள்ளது. ஹல்லேலூயா. அது என்றைக்கும் பொய் பேசாது, வாக்கு மாறாது. சத்தியம் சத்தியத்தை தான் பேசும். ஹல்லேலூயா. அது போல நிறைய அதிசயங்கள் மட்டும் இல்லை, சுகப்படுத்தல செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அநேகர். ஆனால் சுகப்படுத்துறது மட்டும் வேதாகமத்தில் பேசப்பட்டது 37 இடங்கள்ல. 37 இடங்கள்ல
வெறும் சுகப்படுத்தல் பத்துமே வேதாங்கமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, காது கேட்காதவர்கள், கண்ணு கேட்காதவர்கள், முடவர்கள், பல வருஷமா அந்த பெதஸ்தா குளத்துல படுத்து கொண்டு இருந்தான் ஒருத்தன், பல வருஷம். நீ நினைக்கிற, இங்க இருக்கிற சந்ததிகள்லாம் நினைக்குது அந்த குளத்துல இறங்கி தான் உனக்கு சுகம் கிடைக்கும்னு. ஆனா நான் சொல்றேன், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. அப்போ அவ்வளோ ஜனங்களுக்கு விசுவாசம் எங்க? அந்த குளத்து மேலதான் இருந்தது. சுகத்தை கொடுக்கிற தேவன் மேல இல்லாம இருந்தது. புரியுதா உங்களுக்கு? அந்த குளத்து மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் இருந்தது. சுகத்தை கொடுக்கிற தேவன் மேல விசுவாசம் இல்லாம இருந்தது. கர்த்தர் அந்த காரியத்தை அங்கேயே உடைச்சு போட்டார். நீ குளத்துக்குள்ள இறங்காமையே உன்னுடைய சுகத்தை நான் தருகிறேன். அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணான்? நடந்தான். நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம ஐடலா வச்சிருப்போம். இதுதான் முக்கியம், இதை என் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடவே முடியாது, என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். உன் வாழ்க்கையில் எது முக்கியம், எது ப்ரெஷியஸ் நீ நினைக்கிறியோ, சீக்கிரமாக அதை உன்னிடத்துலேருந்து கர்த்தர் எடுத்துருவார். அது பொருளோ எதுவோ, நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில் எனக்கு இது ரொம்ப முக்கியம், இது நான் ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுருக்கிறேன், எனக்கு யார் வேணாம், எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை எடுத்துருவார். ஏன் தெரியுமா? கர்த்தரை தான் நம்ம வாழ்க்கையில் முதன்மையாக வைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, உன் வாழ்க்கையில் முதன்மையாக கர்த்தரை வை. மற்றது உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கணவனார், உன் மனைவி, உன் குடும்பங்கள், காரோ பொருளோ எதுவாக இருந்தாலும் மேக் இட் செகண்டரி, டோன்ட் மேக் இட் பிரைமரி. கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் நீ முதன்மையாய் வை, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ஜெலசியான கால். He is so jealous. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏன்னா தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்தவர் இதை எதிர்பார்க்க மாட்டாரா? தன் ஜீவனை எனக்காக கொடுத்துட்டாரு, இந்த காரியத்தை கூட அவர் எதிர்பார்க்கலன்னா நான் எப்படி? உன் வாழ்க்கையில அவரை மேன்மையாகவே, அவரை முதன்மையாகவே, அப்புறமா உன்னுடைய பிள்ளைகள், கணவனர், மனைவி, வீடு எதுவா இருந்தாலும். இந்த காலத்துலலாம் நாயை அப்படி தலையில தூக்கி வச்சு அதோடைய வாழ்க்கையே 10 வருஷம் 12 வருஷம் தான். மிஞ்சி போனா பலத்தின் மிகுதியால் அந்த நாய் ஒரு 15 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு இவ்வளோ பிரச்சனைங்க நியூஸ் மீடியாலலாம் பார்ப்பீங்க. ஏன்னா காலம் கடைசி காலம். கடைசி காலம். சத்தியத்தை தெரிந்தாலும் பிசாசு உன் இருதயத்திலும் உன் சிந்தையிலும் அந்த சத்தியத்தை எடுத்து போட ரெடியா இருப்பான். தேவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? Each and everything we must be very careful. கர்த்தரை எப்பவும் முதன்மையா வைங்க. ஏன்னா he is a precious God. Precious God. யாருக்கும் கிடைக்காதது. நிறைய அற்புதத்தை பார்த்துட்டோம், நிறைய அடையாளம் பார்த்துட்டோம். ஒரே ஒரு ஹீலிங்கை பார்த்துடலாமா லாஸ்டா? அது ரொம்ப டிஃப்ரெண்டான ஹீலிங். யாருமே அந்த ஹீலிங்கை பார்க்கல பைபிளில். யாராவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். நிறைய ஹீலிங் பண்ணியிருக்கிற, அதில் பெஸ்ட் ஹீலிங் ஜீசஸ் பண்ணது. பெஸ்ட் ஹீலிங்
மரித்தவன் உயிரோடு எழுப்பினார் லாசரு. வேற வார்த்தை அனுப்பி தன்னுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அங்க சுற்றி இருந்தவங்களுக்கு சுகத்தை கிடைச்சது. ஆனா நேத்து ஒரு 1 hour 1.5 hour தான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. அப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான தாட் கர்த்தர் கொடுத்தார். நிறைய ஹீலிங்கு, ஆனால் கடைசியாக ஒரு பெரிய ஹீலிங் பண்ணிட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து அவருடைய ஜீவனை எடுத்து அவரை ஜீவன் இல்லாமல் அடக்கம் பண்ணாங்க. தன்னைத்தானே சுகப்படுத்தி கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது மரித்தவர்களை உயிர்ப்பித்து எழுப்பினார். அவர் செத்து போயும் 3ஆம் நாள் அங்கே ஒரு ஹீலிங் நடந்தது. அங்கே ஒரு ஹீலிங்கு நடந்தது. திருப்பும் அவர் என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பி வந்தார். இது சத்தியங்க, இது சத்தியம். இந்த சத்தியத்தை யாரால அழிக்க முடியாது, ஒழிக்கவும் முடியாது. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இத்தனை வருடங்கள் எவ்வளோ கொடுங்கார கொள்ளைக்கான எவ்வளோ நாட்டில் சதி செய்கிறவங்க எல்லாம் நம்ம கடந்து தான் வந்திருக்கோம். அதெல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஆனால் யாராலும் இந்த சத்தியத்தை அழிச்சு போடவே முடியல. ஏன்னா வந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இது உண்மை. நிறைய பேர் அவங்களுடைய இருதயத்தில் உண்மை இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த உண்மை இருக்கிறதுனால சில உண்மையான ஜனங்களை வைத்து கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியங்கள். எடுத்து வாசிங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்ன சூரியன் உதிக்கும்? நீதியின் சூரியன் யார் இருந்தா? என் நாமத்திற்கு பயந்து இருக்கிறவர்கள் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. அவருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் நீரின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கிய நன்மையும் இருக்கும். நீங்க யாரை போல இருப்பீங்க? கொழுத்த கன்று. கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் நல்லா கொழுப்பா போட்ட ஒரு ஆடை வெட்டி கொடுங்கப்பா. ஒரு 1 kg கொடுங்க, 2 kg கொடுங்க. எல்லாம் மாத்தி மாத்தி பார்த்துக்காங்க. அவருடைய நாமத்திற்கு பயந்து, லிசன், அவருடைய நாமத்திற்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நீதியின் சூரியன் வரைக்கும் ஆரோக்கியம் இருக்கும். உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இங்க மேடையில் நின்று கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார், ஆசீர்வதிப்பார். நீ இப்படி இருந்தா கொடுப்பார்னு சொல்றவங்க கிட்ட புரிஞ்சுக்கிட்டு நடந்தா, நான் இங்க இருந்து நான் 1000 சொல்லிட்டு போயிடலாம். அவருடைய நாமத்திற்கு பயந்து இருந்தால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வருவார், சுகத்தை கொண்டு வருவார், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மன நிறைவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அடுத்து பார்ப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நான் முன்னாடியே சொன்னது போல இருக்கிறத வச்சு நம்ம யோசிக்க மாட்டோம், இல்லாததை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னைக்கு இருக்கிறத வச்சு கர்த்தருடைய நாமத்தை நீ துதிக்கிறையோ, ஆராதிக்கிறையோ, அவரை மகிமைப்படுத்துகிறியோ,
அவரை நாமத்தை கனப்படுத்துகிறியோ, உனக்கு இல்லாததை கர்த்தர் ரெட்டிப்பா இல்ல 100 மடங்கு கொண்டு கொடுப்பார். 100 மடங்கு கொண்டு கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த 100 மடங்கு எண்ணிக்கையே வரும். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர் சொல்றத நம்ம முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து. கர்த்தர் எத்தனை பேர் இன்னைக்கு சோர்ந்து வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன் சாட்சியா, என் மனைவியை முன்னாடி வச்சு நான் சாட்சியாக சொல்கிறேன். நைட்டு ஃபுல்லாக என்னுடைய சின்ன மகள் ஒரு 5 தடவை வாந்தி எடுத்துட்டான். 5 டைம்ஸ். எனக்கு தெரியும், எனக்கும் சரியாக தூக்கம் வரல. இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் தூங்கினா தான் நான் பேச முடியும். நான் ட்ரை பண்ணி தூங்கிட்டு இருக்கேன். நைட்டு என்னுடைய மகளும் மனைவிக்கும் ஹை ஹெட்டேக், பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரியல. 2 பேரும் தூங்கலை. காலையில் நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன், இவங்க 2 பேரும் வர முடியாதான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. வர முடியாத ஒரு சூழ்நிலை மாதிரி இருந்தது. நான் கேட்டேன், இன்னைக்கு போயிடுவோம். இன்னைக்கு நடக்க போகிற சர்வீஸே ஹீலிங் சர்வீஸ். நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய நம்ம தேடி நம்ம போகும்பொழுது அந்த வழியிலே கர்த்தர் நம்மளுடைய பலவீனத்தெல்லாம் மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி வாசிப்போமா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய சரீரத்துல என்னென்னலாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் ரெட்டிப்பாக கொண்டு வருவார். உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கா, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பகுதியை நீங்க கையை வச்சு ஜெபிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். அவர் விடுதலையின் நாயகன், நம்மளுக்கு வெற்றியை தருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால் எல்லாம் செய்யக்கூடும், அவரால் மாத்திரமே செய்யக்கூடும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று ஒரே ஒரு சரணத்தை பாடுவோம். விடுதலையின் நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அப்பா. உம்முடைய பிறப்பின் மாதத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அநேக வசனத்தின் மூலியமாக நீர் எங்களோடு வெளிப்பட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் விசேஷமாய் இந்த வாரத்தில் நாங்கள் யார் யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறோமோ, யார் யாரெல்லாம் பலவீனமாய் வந்திருக்கிறார்களோ, கர்த்தர் நீர் அவர்களுக்கு பலத்தை நீ கட்டளையிடுவீராக. பலத்தின் மேல் பலன், எப்படி உம்முடைய கிருபையின் மேல் கிருபையோ அதே போல பலத்தின் மேல் பலன் ஜனங்களுக்கு கிடைக்க நீ கிருபை தருவீராக. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எல்லாம் சொல்லுமா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினாம், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம்.
அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். மீண்டும் சொல்லுவோமா? விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புகிற தேவன் நீர் மாத்திரமே அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லப்பட்டது போல மகிமையே மேல் மகிமை. ஆண்டவரே, நீர் உம்முடைய முகத்தோடு முகமுகமாய் தரிசிக்க எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட சந்ததியாய் நீர் எங்களை வைத்ததுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் மகிமையை கண்டவர்கள் அல்ல, அக்கினியை மாத்திரமே கண்டவர்கள் அல்ல, புகையை போல தேவன முகத்தை தரிசித்தவர்கள் அல்ல, முகமுகமாய் தரிசிக்கிற சந்ததியாக நீர் எங்களை வைத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிறப்பின் நிமித்தம் அதிசயம் நடந்தது. நீர் இந்த உலகத்திற்கு வந்து அநேக அற்புத அடையாளங்கள் சுகத்தை தந்துகிற தேவன் நீர். இந்த வேளையிலே எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் வழங்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பூரணமாய் வழங்க கிருபை தருவீராக. பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன் பூரணமாய் கிடைக்க கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி ராஜா. எங்களுக்கு சுகத்தை நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. உம்முடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தோடு கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். மாறாத மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவ்விதமா அப்படி நின்று